ஹாய், வெல்கம் டு எக்ஸல் வித் ஏஆர். இன்றைக்கி நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா சம் இஃப் எஸ் ஃபார்முலா பார்க்க போகிறோம். இந்த சம் இஃப் எஸ் ஃபார்முலா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட் இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக சம் இஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கும், ஒரே பேரில் பல டைம் இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன் இப்போது பல டைம் இருக்கும், ஆனால் நமக்கு நிறைய குவான்டிட்டி இருக்கும். ஸோ இதை ரெண்டுத்தையுமே இப்போ ஸ்மார்ட் ஃபோனுக்கு எவ்வளோ இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் போடுறோம். ஸோ டோட்டலாக 311,623 இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் ஒரே டைம் குமுலேட்டிவாக இங்கே காட்டுறதுக்கு தான் நம்ம இந்த சம் இஃப் யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த டாய்ஸில் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் பார்க்குறோம்னா சம் இஃப் யூஸ் பண்ணலாம். இப்போது எனக்கு இந்த கிராசரி, இந்த ஐட்டம், ஸோ அதாவது எப்படி சொல்லணும்னா கிராசரிஸ் ஜீன்ஸில் எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. ஸோ இதே மாதிரி கிராசரிஸ் நார்த் ரீஜியனில் எவ்வளோ இருக்குது. ஸோ இங்கே நார்த் ரீஜியன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். சாரி, இப்போது நீங்கள் கிராசரிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிராசரிஸில் 4 ரீஜன் இருக்குது, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் அப்படின்ட்டு. இப்போது நான் அழகாக கிராசரிஸ் நார்த்தில் எவ்வளோ, சவுத்தில் எவ்வளோ, ஈஸ்ட்டில் எவ்வளோ, வெஸ்ட்டில் எவ்வளோன்ட்டு ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே நான் ஈக்குவலாக காமிச்சிடுவேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எப்படி யூஸ் பண்ணோன்னா, இந்த கிராசரிஸ் இருக்கா, இங்கேயும் நமக்கு கிராசரிஸில் என்ன இருக்குது, ஜீன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நார்த் ரீஜனா வெஸ்ட் ரீஜனா அப்படின்னு போட்டு காட்டுறதுக்கு இந்த சம் இஃப் எஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், சம் இஃப் எஸ் போடுறோமா. சம் இஃப் எஸ் போட்ட உடனே நமக்கு மொத்தமாக 3 கேட்டகரி கேட்கும். சம் ரேஞ்சுன்னு ஒன்று கேட்கும், எதை நம்ம சம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அடுத்தது க்ரைட்டீரியாவோட ரேஞ்சையே கேட்கும். அடுத்தது எந்த க்ரைட்டீரியான்னு கேட்கும். இப்போது சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். சம் இஃப் எஸ் போடுறோமா. ஃபஸ்ட்டு சம் ரேஞ்ச் என்ன, இப்போ நான் இந்த சேல்ஸ் குவான்டிட்டி தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதால் இதுதான் என்னோடய சம் ரேஞ்ச். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா க்ரைட்டீரியா ரேஞ்ச் என்னன்னு கேட்கும். இதில் சம் இஃபில் பார்க்கும்போது வெறும் க்ரைட்டீரியா கொடுத்தா போதும். ஆனால் சம் இஃப்ஸில் எத்தனை க்ரைட்டீரியா ரேஞ்ச் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், எத்தனை க்ரைட்டீரியா வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ க்ரைட்டீரியா ரேஞ்ச் ஃபஸ்ட்டு நான் இந்த கிராசரிஸ் கிளாத்திங் இருக்கா, இதை தான் நான் க்ரைட்டீரியா ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியா ரேஞ்ச் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரேஞ்சிங் எடுத்துட்டேன். க்ரைட்டீரியா இது இந்த கிராசரிஸ்ன்றது என்னோடய க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியா. ஸோ இப்போ எனக்கு ஐட்டமாகவும் எடுத்துக்கலாம், ரீஜனாகவும் எடுத்துக்கலாம். நான் இங்கே ரீஜன் போட்டிருக்கிறதால இந்த ரீஜன்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ ரீஜனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரீஜனில் இங்கே தான் இருக்குது, எல்லாத்தோட ரேஞ்சுமே இங்கே தான் இருக்குது. ஸோ ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் க்ரைட்டீரியா செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நார்த்தில் இருக்கா. ஸோ க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு கிராசரிஸில் நார்த் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குது. 105,454. கிராசரிஸில் நார்த்தில் எனக்கு 105,454 இருக்கணும். வந்துருச்சா 105,454. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணி பார்க்காம ஒரே டைமில் செக் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த சம் இஃப் எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா எல்லாம் 0 மாதிரி, ஏன்னா நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ நான் இங்கே நார்த் கிராசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இங்கே எனக்கு சவுத் மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, கிராசரி ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு டாலர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே லாக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த I5 காலம் இதுதான் க்ரைட்டீரியா 1. ஸோ இதுதான் I5ல் இருக்குது. ஸோ எனக்கு இந்த I கேட்டகரி ஃபிக்ஸில் இருக்கணும். இந்த 5, 6 மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் ஐயை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன், 5ஐ அன்ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே J காலம் இதுதான், இந்த J4. ஸோ இப்போ எனக்கு இந்த 4 ரீஜியன் எனக்கு சேஞ்ச் ஆகுது, இதுதான் ஃப்ரீஸ் ஆகணும். ஆனால் ஜேக்கே மாறிட்டே இருக்கணும். ஸோ அதனால் 4ஐ ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் மாற்றுறேன் பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் எனக்கு ஒரே சிம்பிளாக கிடைச்சிருச்சு. ஸோ இதோட டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ, 249,3385. ஸோ இதை நான் இங்கே செக் பண்ணுறேன் ஒரு தடவை. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இது 249,3385, இங்கேயும் 249,3385. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு தான் இந்த சம் இஃப் எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு போட்டிருந்தோமா. ஸோ இதை நான் அதை தூக்கிடுறேன். இப்போ நான் ஜீன்ஸ் போடுறேன். ஸோ அதே மாதிரி ஷர்ட் போடுறேன்.
வேறு என்ன இருக்குது? ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா? ஸ்மார்ட் ஃபோனையும் போடுறேன். இன்னும் வேறு என்ன இருக்குது? லேப்டாப் இருக்குது. ஸோ லேப்டாப்பும் போடலாம். ஸோ இந்த ஜி ரீஜன் வச்சுருந்தேனே, ஜி ரீஜனை மட்டும் நான் இப்போது சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஜி ரீஜன் இருக்கா, ஜி ரீஜனை இ ரீஜனாக மாற்றணும். ஏன்னா இயில் தான் என்னோட க்ரைட்டீரியா ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் மாற்றணுன்னே எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சா. ஸோ க்ராசரிஸ் ஜீன்ஸ்லன்னு பார்ப்போம். க்ராசரி செலக்ட் பண்ணிக்கிறேன். க்ராசரி செலக்ட் பண்ணிட்டு அதில் ஜீன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ? 36219 36217 36217. ஸோ இந்த மாதிரி எங்கே வேணாலும் செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டாய் ஸ்மார்ட் ஃபோன் பார்ப்போம். ஸோ டாய்ஸில் ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ? 65796 வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சம்எஃப்எஸ் ஃபார்முலா இது யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஐட்டம் ரிப்பீட்டடாக இருக்கிறத இன்னும் 2-3 க்ரைட்டீரியாவை வச்சு செக் பண்ணுறதுக்கு இந்த சம்எஃப்எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஒரே ஃபார்முலா ஒரே ஒரு க்ரைட்டீரியா வச்சு யூஸ் பண்ணோன்னா சம்எஃப் போதும். ஆனால் நான் மல்டிபிள் க்ரைட்டீரியா இங்கே பாருங்கள், கேட்டகரி யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே இருக்கிற ஐட்டமும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ரீஜன் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு வாட்டி ரீஜனுக்கும் போகிறேன். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரி இந்த மாதிரி கேட்டகரி ரீஜன் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணதுக்கு பல கேட்டகரி வச்சு பல க்ரைட்டீரியா வச்சு யூஸ் பண்ணதுக்கு தான் இந்த சம்எஃப்எஸ் ஃபார்முலா. எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு நாள் இன்னொரு ஃபார்முலாவோடு மீட் பண்ணுறேன். பாய்.